பார்க்கலாம். சசிகலா அவர்கள் கிரகப்பிரவேசம் பண்ணியிருக்கார். நம்மெல்லாம் நினச்சி கூட பார்க்க முடியுமா? 35 ரூமு. அந்த அம்பானி அதானி அவங்களால தான் முடியும். நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ஜனாதிபதி மாளிகையிலேயே இவ்வளோ ரூம் இருக்குமான்னு சந்தேகம். அப்துல் கலாம் ஒரே ஒரு ஆள் போய் எல்லாருமே பூட்டி வச்சுட்டு ஒரு ரூமில் இருந்தார். மீதி ரூமுக்கெல்லாம் எங்கே தேவை? மீதி ரூமுக்கு அது மாதிரி 35 அறைகள் கொண்ட பிரம்மாண்டமான பங்களாவை கட்டி இருக்கிறார் சசிகலா. ஏற்கனவே சொன்னோம். எங்கே கட்டியிருக்காரு? போயஸ் கார்டன். போயஸ் கார்டன்னா என்ன அர்த்தம்? அங்கே என்ன விலை? ஒரு கிரவுண்டு 10-15 கோடி. எத்தனை கிரவுண்டில் கட்டியிருக்காரு? 15 கிரவுண்டில் கட்டியிருக்காரு. ஒரு தனி மனிதருக்கு. அவருக்கு திருமணம் கணவர் இறந்து விட்டார், குழந்தைகள் இல்லை. அவங்க ஒரு ஆள் தான் கூட. உங்கள் மைத்துணி ஒருத்தவங்க இருக்காங்க, இளவரசி. 2 பேர்த்துக்காகவும் 15 கிரவுண்டில் வீடு. அம்பானிக்கு கூட அவ்வளவு இத்தனை கிரவுண்டில் வீடு இருக்குமான்னு சொல்ல முடியாது. அது எங்கே கட்டியிருக்காங்க? ஜெயலலிதா வீட்டுக்கு முன்னாடியே கட்டினாங்க. ஜெயலலிதா வீடு 10 கிரவுண்டு, இது 15 கிரவுண்டு. ஜெயலலிதா அவர்கள் வீட்டுக்கு போயஸ் கார்டனுக்கு எதிர்க்கையே போட்டு கட்டினாங்க. ஜெயலலிதா அவர்கள்ட்ட போயஸ் கார்டன் எனக்கு எழுதி கொடு உனக்கு பிறகுன்னு சொல்லும்போது ஜெயலலிதா முடியாதுன்னு சொன்னோன்னா உனக்கு போட்டியாக இதே பெரிய மாளிகையை கட்டுகிறேன்னு போட்டு அவங்ககிட்ட சேலஞ்சு பண்ணி சவால் விட்டு எதிர்க்க 15, நீ 10 கிரவுண்டா நான் 15 கிரவுண்டு ஆகலைன்னு கட்டப்பட்ட வீடு. ஆனால் வீட்டுக்கு பேர் என்ன தெரியுமா? அதுதான் பெரிய ஷாக்கு. ஜெயலலிதா இல்லம். யாரோட சண்டை போட்டாங்களோ, யார்கிட்ட சவால் விட்டாங்களோ, யார்கிட்ட போட்டு இங்கே கட்டினாங்களோ அந்த வீட்டுக்கு பேர் ஜெயலலிதா இல்லம்மா. ஆனால் பேசும்போது பார்த்திங்கன்னா அம்மா இன்னும் நம்முடன் இருக்கிறார். அம்மா அவர்கள் கொண்டு வந்த லட்சியத்தை நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு மூச்சுக்கு மூச்சு அம்மாம்பாங்க. ஆனால் பேர் வைக்கும்போது மட்டும் அம்மா இல்லம்னு வைக்கலாமே. அதை மட்டும் ஜெயலலிதா இல்லம்மா. மரியாதை இல்லாமல் யாருமே ஜெயலலிதான்னு சொல்ல மாட்டாங்க, கட்சியை சேர்ந்தவர்கள் இவங்கெல்லாம். ஆனால் பேர் மட்டும் அதில். ஏன்னா ஜெயலலிதா அவர்கள் அவர் வீட்டுக்கு வச்சதே அவர் பேரில் வைக்கலை. வேதா இல்லம்னு அவங்க அம்மா பேரை வச்சார். இவங்களுக்கு எவ்வளோ பாசம் பாருங்கள். ஜெயலலிதா மேடமில் எவ்வளோ பாசம் இருந்தால் அவர் பேர்லேயே அந்த வீடை யாரோட போட்டு சவால் விட்டாங்களோ அவங்க பேரையே வச்சுட்டாங்க, ஜெயலலிதா இல்லம் அப்படின்னு. அதனால் இன்றைக்கி போய் இந்த கிரகப்பிரவேசம் இதெல்லாம் அன்றைக்கி ஜெயலலிதா அவர்கள் பிறந்த நாளில் தான் அதை பண்ணுவேன்ட்டாங்க. எவ்வளோ பாசம் பார்த்தீங்களா ஜெயலலிதா அவர்கள் மேலே. ஜெயலலிதா அவர்கள் பிறந்த நாள் அன்றைக்கி தான் அதை இது பண்ணுவேன், அவங்க பேரில் தான் பண்ணுவேன், அவங்க பேரில் தான் திறப்பேன் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வீடை திறந்துருக்காங்க. நம்ம வாழ்த்து சொல்ல முடியுமா? வாழ்த்து சொன்னால் அதை விட துரோகம் என்ன இருக்க போகுது? ஜெயலலிதா மேடத்துக்கு துரோகம் அதை விட என்ன இருக்க போகுது? ஏன்னா ஆறுமுகசாமி கமிஷன்னு சொல்லிட்டாங்க. ஜெயலலிதா அவர்கள் மரணம் தொடர்பாக சசிகலா அவர்களை போலீஸை வச்சு விசாரின்னு சொன்னாங்க. எதனால் அப்படி சொன்னாங்கன்னு தெரில, எந்த உண்மையை சொல்லிட்டு சொன்னாங்கன்னு தெரில. ஸ்டாலின் நான் ஆட்சிக்கு வந்த முதல் வேலை ஜெயலலிதா மரணத்துக்கு காரணமானவர்களை தண்டிக்காமல் விடமாட்டேன்னாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வர அதை தூக்கி குப்பைத்தொட்டில் போட்டார். ஸோ அதனால் ஜெயலலிதா அவர்கள் பிறந்த நாளில் ஜெயலலிதா அவர்களின் பெயரில் அவர்கள் மீது மிக அதிகமான பாசம் வைத்ததாக நினைத்து கொண்டு சசிகலா அவர்கள் திறந்த இந்த இல்லத்திற்கு, ஜெயலலிதா இல்லத்திற்கு மற்றவங்க வாழ்த்து சொல்கிறாங்களோ இல்லையே, என்னால் வாழ்த்து சொல்ல முடியாது. காரணம், எனக்கு பல விஷயங்கள் தெரியும் உள்ள நடந்தது. சசிகலா அவர்கள் ஜெயலலிதா அவர்கள் மீது உண்மையான பாசம் கொண்டவர் அல்ல. இவரால் அவருக்கு பல பிரச்சனைகள் வந்தது, அவர் உயிருக்கே ஆபத்து வந்தது. பல பேட்டிகளில் நான் சொல்லியிருக்கேன். அதனால் இந்த கிரகப்பிரவேசத்தை வாழ்த்த முடியாது, அது இறைவனிடம் நம்ம விட்டு விடலாம். இப்படிப்பட்டவங்களுக்கு என்ன தொழில் சொல்லுங்கள். சசிகலாவுக்கு கிட்டத்தட்ட ஒரு 150-200 ஒரு கிரவுண்டு 15 கோடினா அங்கே அந்த நிலத்தின் மதிப்பே 225 கோடி வருது. அதில் உங்கள் கட்டினதெல்லாம் 250 கோடி. 250 கோடிக்கு சசிகலாவுக்கு என்ன தொழில், எதில் இவ்வளோ பணம் வந்தது, இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியுமா? மத்திய அரசாங்கமும் இதை முதல்ல அட்டாச் பண்ணிவிட்டு, பாஜக அரசாங்கம் அட்டாச் பண்ணிட்டாங்க. அதாவது வீடையே இன்கம் டேக்ஸ் பினாமின்னு சொல்லி அட்டாச் பண்ணிவிட்டு இப்போ 450 கோடி அபராதத்தை போட்டு இந்த வீடு மொத்தம் கிட்டத்தட்ட 1200 கோடி சொத்துக்களை பூரா திருப்பி கொடுத்துட்டாங்க. அதனால் மாநில அரசாங்கமும் மத்திய அரசாங்கமும் அவர்களுக்கு எல்லாவித உதவிகளையும் செய்து
இந்த கிரகப்பிரவேசம் நடக்குது. கிரகப்பிரவேசம், அந்த கிரகப்பிரவேசத்துக்கு நம்மால் வாழ்த்து சொல்ல முடியாது அப்படிங்கிற செய்தியை மட்டும் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன். பல விஷயங்களே பேச முடியாது, அதனால் அவருக்கு வாழ்த்து சொல்ல எங்களால் இயலாது அப்படிங்கிற செய்தியை மட்டும் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன்.